மாண்புமிகு அமைச்சர்களுக்கும் மதிப்பிற்குரிய சிறப்பு விருந்தினர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். ஒரு சில நிகழ்ச்சி மட்டும்தான் மனசுக்கு ரொம்ப நெருக்கமா ஃபீல் பண்ணும். அதை நினைச்சாலே ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணும். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி தான் இன்னைக்கு இந்த சிங்கப்பெண் சிறப்பு படைய தொடங்கி வைக்கிற இந்த நிகழ்வு. உண்மையிலே மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒண்ணு, சந்தோஷமான ஒண்ணு. நம்ம பாட்டி, அம்மா, அக்கா, தங்கைகள், ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற பெண் குழந்தைகள், இவங்க எல்லாருக்குமான பாதுகாப்பை உறுதி செய்வோம்னு சொன்னோம். ஆனால் அது எலெக்ஷனுக்காக மட்டுமே கிடையாது. மனசிலிருந்து நிஜமா, உண்மையா, உணர்வு பூர்வமா சொன்னது தான். பெண்களுக்கு எதிரான இந்த கொடுமைகளில் நமக்கு எப்பவுமே 0 டாலரன்ஸ் தான். அதில் ரொம்ப உறுதியாக இருக்கிறோம். ஸோ சொன்னது எல்லாமே செய்யணும். கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அதை செயலில் கொண்டு வரணும். அதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். அதனால தான் ஆட்சிக்கு வந்த உடனே இந்த குறைஞ்ச நாட்களுக்குள்ளேயே இதை நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள், பெண் குழந்தைகள் எல்லாருமே பாதுகாப்பாக தன்னம்பிக்கையோடு இருக்கணும். அதுக்கான முதல் கட்டம் தான் இந்த ஸ்டெப். இது மனசுக்கு ஒரு மன நிறைவை கொடுத்தாலும் அதே நேரத்தில் பெண்களை பற்றின சில செய்திகள்லாம் கேட்கும் போது உண்மையிலே மனசு பதறுது, கண்ணு கலங்குது. அது கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஏன்னா நடக்கிற கொடுமைகள்லாம் யாருக்குங்க? நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க தானே. எப்படி மனசு பதறாமல் இருக்கும்? அதனால பெண்களுக்கு எதிராக இதெல்லாம் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்றது மற்றவங்க மாதிரி ரீல்ஸ்லையும் இன்ஸ்டாலையும் தேடிட்டு இருக்க முடியாது. ரியாலிட்டியை புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் ஏன் நடக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல தான் நிற்குது. போதைப் பொருள் நடமாட்டம். அதை வேரோட பிடுங்கி எறியணும். இது 2026 போன மாதம் மே மாதம் 10ஆம் தேதி இந்த பிரச்சனை புதுசாக முளைச்சி வந்துடல. இது பல வருஷமாக இருக்கிற பிரச்சனை. பல வருஷமாக இதை கண்டுக்காமல் விட்டது தான் அந்த வேர் இவ்வளோ ஆழமாக பரவி இருக்குது. இதை பல வருஷமாக கண்டுக்காமல் விட்டது யாருன்றது நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. அது உங்களுக்கே நல்லா தெரியும். இப்போ அதை பற்றி பேசியும் பிரயோஜனம் இல்லை. முதல்ல இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை வேரோட பிடுங்கி எறியணும். அப்படி எரிஞ்சாதான் இந்த பெண்களுக்கான இந்த சேஃப்டி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். இது ரெண்டுமே ஸ்ட்ராங் ஆனாலே ஆட்டோமேட்டிக்காக சட்டம் ஒழுங்கும் சரியாகும். இந்த 3 விஷயம் சொன்னல, இந்த போதைப் பொருள் நடமாட்டம், பெண்களுக்கு எதிரான இந்த கொடுமை, இந்த சட்டம் ஒழுங்கு, இது 3மே ஒன்றுக்கு ஒன்று இன்டர்லிங்க்டு தான். இதுவும் இப்போ புதுசாக வந்த பிரச்சனை கிடையாது. பல வருஷமாக இது இன்டர்லிங்க்டாக தான் இருக்குது. இதெல்லாம் ஏன் எதுக்குன்றது இப்போ முக்கியம் இல்லை. இது எப்படி சரி செய்ய போகிறோன்றது தான் முக்கியம்.